Use our headphones for better experience. இந்த வீடியோல த மூன் இஸ் பியூட்டிஃபுல் அனிமே சீரிஸோட எபிசோட் 8, 9, 10 பார்க்கலாம். ஆல்ரெடி போட்ட எபிசோட்ல பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அக்கானே அவங்க ஃப்ரெண்ட்ஸோ பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்றாங்க, உன்னை பத்தி ரூமர் நிறைய பரவிட்டு இருக்கு. நீயும் கொட்டரோவை லவ் பண்ற விஷயம் இந்த ஸ்கூலுக்கே தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அக்கானே வந்து அதை கேட்டு கொஞ்சம் சோகமாவா. இந்த பக்கம் கொட்டரோ வந்து ஃபெஸ்டிவல்கான பிராக்டிஸ் வந்து பண்ணிட்டு இருக்கான். பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அம்யூஸ்மெண்ட் பார்க்கல அக்கானே கிஸ் பண்ற மாதிரி போயிருப்பால. அதை பத்தி யோசிச்சுட்டு சிரிக்கிறான். அடுத்த நாள் கொட்டரோ ஸ்கூலுக்கு போன உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓடி வந்து கொட்டரவு பிடிச்சிட்டு, என்ன மச்சான் நீ ஒரே நாள்ல ஃபேமஸ் ஆயிட்ட, எங்களை விட்டு கமிட் ஆயிட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அக்கானே கிளாஸ்க்குள்ள வந்த உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அக்கானே பிடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் கூட்டு போயிடுவாங்க. அங்க போயிட்டு அக்கானே கிட்ட கொட்டரவுன்னு அவ்வளவு அழகா இல்லையே, உனக்கு ஏன் அவனை பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எனக்கு தெரியல, ஆனா அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அக்கானே வந்து சொல்லுவா. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க 2 பேரும் கிஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கண்டிப்பா கொட்டருக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. கட் பண்ணா மேம் வந்து அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. கொட்டரு வந்து சப்மிட் பண்ணிட்டு அவன் பிளேஸ்ல போய் உட்காரான்னு போகும்போது அக்கானேவை பாக்குறான். இவங்க 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்களோ இல்லையோ, கிளாஸே இவங்கள தான் பாத்துட்டு இருக்கு. ஆஃப்டர்நூன் ஸ்கூல் வந்து ஓவர் ஆகுது. அக்கானே வந்து வெளியே நடந்து போறா. ரோமன் வந்து அதை பார்த்துட்டு நீ அவ கூட போலியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்லடா அவளுக்கு பிராக்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொட்டரை வந்து சொல்லுவா. உனக்கு வந்து லைப்ரரி கிளப் இருக்கு, அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு அவ கூட போலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. சே இதை பத்தி யோசிக்காம விட்டுட்டுமேனு கொட்டரை வந்து அக்கானே பின்னாடி இதை பத்தி சொல்றதுக்காக போறான். அக்கானே கொஞ்சம் நில்ல, எனக்கு கிளப் இருக்கு, நீ பிராக்டிஸ் முடிச்சிட்டு வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு கொட்டரை சொல்லுவா. அதை கேட்டு அக்கானே ரொம்ப சந்தோஷமா ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லுவா. அக்கானே பிராக்டிஸ் முடிச்சுட்டு சேஞ்சிங் ரூம்ல இருந்து வெளியே வர அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்ப அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது, நான் லைப்ரரியில தான் வெயிட் பண்றேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கும். அதை பத்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு அக்கானே வந்து தயங்குவா. அவங்க ஃப்ரெண்ட்ஸே புரிஞ்சுப்பாங்க, நீ உன் ஆளோட வெளியே போறியா, சரி நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிருவாங்க. அக்கானே ரொம்ப லக்கி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சின்னாச்சு சொல்லுவா. பாய் ஃப்ரெண்ட்னாலே டார்ச்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பொண்ணு சொல்லும். கட் பண்ணா கொட்டரவை காமிக்கிறாங்க. அக்கானே வந்து அவகிட்ட எப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அக்கானே அக்கானி அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமா பேசி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அக்கானி லைப்ரரி கிட்ட வந்துட்டா. லைப்ரரிக்குள்ள போவாம பேக்ல இருக்க பெர்ஃப்யூம் எடுத்து அடிச்சுட்டு உள்ள போறா. இப்ப 2 பேரும் பேசிட்டே லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்து கொட்டருக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு சொல்லிட்டு மெசேஜ் வருதுன்னா, ஃபெஸ்டிவல்கான ட்ரைனிங் இப்ப நடக்க போது, சீக்கிரமாவான்னு சொல்லிட்டு அதை பார்த்த கொட்டரு வந்து சோகமா வரான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு அக்கானி வந்து கேக்குறா. ஃபெஸ்டிவல்கான பிராக்டிஸ்க்கு என்ன கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு கொட்டரு வந்து சொல்றான். ஃபெஸ்டிவல்கான பிராக்டிஸ் அதை பார்க்க நானும் வருவா அப்படின்னு சொல்லிட்டு அக்கானி வந்து கேட்பா. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கொட்டரு வந்து சொல்லுவான். கட் பண்ண கொட்டருவா அக்கானி வந்து ஃபெஸ்டிவல் பிராக்டிஸ் நடக்கிற இடத்துல இருக்காங்க. அப்ப அந்த பெரியவர் வந்து யாருது அப்படின்னு சொல்லிட்டு அக்கானிய பார்த்து கேட்பாரு. லைப்ரரி மேன் வந்து அந்த கொட்டரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது தெரிஞ்ச உடனே அக்கானி ரொம்ப நல்லாவே நடத்துவாங்க. பிராக்டிஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொட்டோரோ வந்து டான்ஸ் ஆடுறான். கொட்டோரோவும் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறா. அது அக்கானி ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. பிராக்டிஸ்லாம் முடிஞ்சிருச்சு. லைப்ரரி மேன் வந்து அக்கானி கிட்ட கேட்பாரு, இன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நான் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு அக்கானி சொல்லுவா. லைப்ரரி மேன் வந்து கொட்டோரு கிட்ட சொல்லுவாரு, மன்னிச்சிரு, இன்னைக்கு உன்னை பிராக்டிஸ் கூப்பிட்டு உன்னோட டேட்டிங் கெடுத்துட்டோம். இன்னைக்கு நம்ம கோவில்ல காற்றுனால ஒழிக்கிற மணி ஃபெஸ்டிவல் நடக்குது, நீங்க ஏன் போயிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்போ அந்த பெரியவர் வந்து இன்னைக்கு ரொம்பவே நல்லா டான்ஸ் ஆனன்னு சொல்லிட்டு கொட்டோருக்கு வந்து காசு தருவாரு. 2 பேருமே கோவில் போறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. கொட்டோரை வந்து வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு அக்கானிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அக்கானியும் வரா. அக்கானே வந்து ட்ரெடிஷனல் யுக்காட்டா தான் போட்டிருக்கா. அதை பார்த்த உடனே கொட்டோரு அழகுல மயங்கி போய் நின்னுட்டு இருக்கான். எங்க அம்மா கிட்ட கோவில்ல நடக்கிற ஃபெஸ்டிவலுக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு சொன்னேன், அதனால தான் இந்த ட்ரெஸ் போட்டு விட்டாங்க, இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே கேட்பா. இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு கொட்டோரு சொல்லுவான். அப்புறம் 2 பேரும் கோவில்ல போயிட்டு அங்க இருக்கிற கடையில வந்து ஒரு ஸ்வீட் வாங்கி சாப்பிடுவாங்க. அது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஒரு கடைக்கு போறாங்க. அங்க அக்கானே வச்சிருக்க மாதிரி ஒரு பொம்மை இருக்கு. அந்த பொம்மையை பார்த்துட்டு, இந்த பொம்மை தான் நான் வச்சிருக்கேன், இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. கொட்டோரமும் நீ சொல்றது கரெக்ட் தான், எனக்கும் இந்த பொம்மை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்புறம் இன்னொரு கடைக்கு போறாங்க. அந்த கடையில ஜாப்பனீஸ் ட்ரெடிஷனல் கிளிப்ஸ்லாம் இருக்கு. அந்த கிளிப்லாம் அக்கானே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இந்த கிளிப் உனக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கொட்டோரு சொல்லுவா. அதே இடத்துல பர்த்டே டேட் வச்ச ஜோசியம் பாக்குற மாதிரி ஒரு இடம் இருக்கு. அங்க போயிட்டு அக்கானே வந்து உன் பர்த்டே எப்ப அப்படின்னு சொல்லிட்டு கொட்டோரு கிட்ட கேக்குறா. ஆகஸ்ட் 7 அப்படின்னு சொல்லிட்டு கொட்டோரு சொல்றா. அச்சச்சோ ஆகஸ்ட் 7 இப்பதானே போச்சு, என்கிட்ட ஏன் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே கேட்பா. அதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு கொட்டோரு சொல்லுவான். சரி நீ இங்கே வெயிட் பண்றியா, நான் என் வீட்டுக்கு கால் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அக்கானே வந்து கொட்டோருக்கு வந்து கிஃப்ட் வாங்க போவா. என்ன கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு எல்லா கடைக்கும் போய் பாக்குறா. எல்லா கிஃப்ட்டும் காஸ்ட்லியா இருக்கும். கடைசியா ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருவா. ஓ வீட்டுக்கு கால் பண்ணியாச்சா, சரி நம்ம இப்ப போலாமான்னு சொல்லிட்டு கொட்டரு வந்து கேட்பான். சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கானி வந்து சொல்லுவா. 2 பேருமே இப்ப கோவிலுக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்க ஆசைய காட்டுனால ஒலிக்கும் அந்த மணியில தொங்க விட்டுருக்காங்க. அதை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் இந்த ஃபெஸ்டிவலுக்கு வராங்க. எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. அக்கானே வந்து மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறா. அவனுக்கு ஒரு வழியா கிஃப்ட் வாங்கியாச்சுன்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருக்கும் போதே அக்கானியோட கால் வந்து வலிக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ட்ரெடிஷனல் செப்பல் போட்டதுனால லைட்டா புண்ணா இருக்கும். இப்ப 2 பேரும் அவங்கவுங்க ஆசை எழுதி தொங்க வர அந்த சீட்டை வந்து வாங்கிட்டு எழுதிட்டு இருப்பாங்க.
கொட்டோர வந்து கேப்பா, "நீ என்ன எழுதுறன்னு?" சொல்லிட்டு. "அதெல்லாம் ரகசியம்" அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே சொல்லுவா. எழுதி தொங்க விட்டுட்டு சாமி கும்பிட்டு கோவில சுத்தி பாக்குறாங்க. சுத்தி பாத்துட்டு இருக்கும்போதே அக்கானேவோட கால் அந்த செப்பல்னால ரத்தமே வர ஆரம்பிச்சிரும். அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, நான் பேண்டேஜ் போட்டு வரேன்னு சொல்லிட்டு அக்கானே பேண்டேஜ் போட முடியாம போட்டுட்டு இருப்பா. அத பார்த்து கொட்டோர வந்து குடு நான் போறேன்னு சொல்லிட்டு அவ கால புடிச்சு பேண்டேஜ் போட்டு விடுவா. அப்ப அக்கானே வந்து அவனுக்குன்னு வாங்கிட்டு வந்த கிஃப்ட்ட வந்து தருவா. இதான் உன்னோட பர்த்டே கிஃப்ட் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. கொட்டோர வந்து ஓபன் பண்ணி பாப்பான். பார்த்தா அக்கானே வச்சிருப்பால அதே பொம்மை தான் இருக்கும். சாரி என்னால முடிவு எடுக்க முடியல. அதனால நான் வச்சிருக்கிறதே வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அக்கானே சொல்லுவா. இல்ல எனக்கு இந்த கிஃப்ட் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கொட்டர சொல்லுவான். அப்புறம் 2 பேரும் ஒண்ணா நடந்து போறாங்க. கொட்டர வந்து அக்கானைய கூப்பிட்டு இன்னைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவான். 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அக்கானே பதட்டம் போணுன்றதுக்காக அவ கையில இருக்க பொம்மைய அழுத்திட்டு இருக்கா. அத கவனிச்ச கொட்டோர அவளோட கைய புடிச்சு அவள கம்ஃபர்ட் பண்ணுவான். அதுக்கப்புறம் 2 பேரும் கிஸ் பண்ணிப்பாங்க. இப்ப ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. செகண்ட் டெர்ம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போர்ட்ல எழுதி போட்டிருக்கு. இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல அக்கானோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அக்கானேவ ரெஸ்ட் ரூம் கூட்டு போயிட்டு அவன்கிட்ட உனக்கு என்ன பிடிச்சதுன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்களே. அதுக்கு அக்கானே என்ன பதில் சொன்னான்னு சொல்லிட்டு இப்ப காமிக்கிறாங்க. எனக்கு அவன் கூட இருக்கும்போது நான் நானா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு அக்கானே சொல்லியிருப்பா. இப்ப கொட்டரவ காமிக்கிறாங்க. அவ அக்கானே கொடுத்த பொம்மைய வச்சு விளையாடிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் அந்த ஆசை எழுதுற சீட்ல என்ன எழுதுனாங்கன்னு சொல்லிட்டு இப்ப காமிக்கிறாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி தான் எழுதியிருக்காங்க. நாங்க எப்பவுமே ஒண்ணா இருக்கணும்னு சொல்லிட்டு. கட் பண்ணா ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. நீங்க ஹை ஸ்கூல்ல எங்க ஜாயின் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் மாரி இருக்கு. அந்த ஃபார்ம பார்த்துட்டு கொட்டரு வந்து சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப ரோமன் வந்து கொட்டருவ புடிச்சிட்டு ஹை ஸ்கூல்ல எங்க ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நான் அடுத்து என்ன தெரியுமா பண்ண போறேன், மாடலிங் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் வந்து சொல்லிட்டு இருப்பான். அதே அதுக்கு ஹை ஸ்கூலே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பையன் சொல்லுவான். கொட்டோர் இதெல்லாம் கவனிக்கல. ஹை ஸ்கூல்ல எப்படி செலக்ட் பண்றதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ்டா இருப்பான். அக்கானே ரன்னிங் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, இப்போ நடக்க போகிற டீம் மீட்டுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் வருவாங்களான்னு சொல்லிட்டு. எனக்கு கரெக்டாக தெரியல, வருவாங்க தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அக்கானே சொல்கிறா. அப்புறம் அக்கானே கொட்டுருவை பார்க்கறதுக்காக லைப்ரரி மேனோட கடைக்கு போகிறா. சாரி எனக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறா. பரவாயில்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கொட்டோரு சொல்கிறான். 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கொட்டோரு வந்து கேட்பா, நீ எந்த ஹை ஸ்கூல் போறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டியான்னு. அக்கானே வந்து சொல்லுவா, நான் இன்னும் முடிவு பண்ணலன்னு. நம்ம 2 பேரும் ஒரே ஹை ஸ்கூல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டோரு வந்து சொல்லுவான். என்ன பிரச்சனைனா உன் மார்க் அதிகமா இருக்கு, என் மார்க் ரொம்பவே கம்மியா இருக்கு. நம்ம 2 பேரும் ஒரே ஸ்கூல் போலனாலும் பரவாயில்ல, ஒரே ஊர்ல இருக்கோம்ல அதுவே சந்தோஷம்னு சொல்லிட்டு கொட்டர் சொல்லுவான். 2 பேரும் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அக்கானே வந்து அந்த ஃபார்மை பார்த்துட்டு புலம்பிட்டு இருப்பா, எந்த ஸ்கூல் சேருதுன்னே தெரியலையேன்னு. அப்ப அக்கானையோட அப்பா வந்து நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்ப அக்கானையோட அக்காவும் உள்ள வருவா. என்ன சீபாக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கானையோட அப்பா வந்து சொல்லுவாரு. அதை கேட்ட உடனே அக்கானே வந்து ஷாக் ஆவா. அக்கானையோட அக்கா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சீபா வந்து டோக்கியோ கிட்ட இருக்கு அப்படின்னா என் ஸ்கூல் பக்கத்துல நான் ஈஸியா போயிட்டு வரலான்னு. ஆனா அக்கானேக்கு அதுல சந்தோஷமே இல்ல. கொட்டூரை விட்டு ரொம்ப தூரம் போறோம்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்படின்னா நான் எந்த ஹை ஸ்கூல் போறதுன்னு சொல்லிட்டு அக்கானே வந்து கேட்பா. அக்கானேயோட அம்மா வந்து சொல்லுவாங்க, நான் யோகா கிளாஸ் போறேன்ல, அங்க இருக்கவங்க சொல்லியிருக்காங்க கோமின்ற ஹை ஸ்கூல் சீபால ரொம்ப நல்லா இருக்கும்னு. அவளோட அக்காவும் அந்த ஸ்கூல் பத்தி சர்ச் பண்ணிட்டு அந்த ஸ்கூல்ல வந்து காமிக்கிற அக்கானே கிட்ட. இப்ப கொட்டரவை காமிக்கிறாங்க. அவன் வீட்டுல வந்து லிட்ரேச்சர் புக் வந்து பாத்துட்டு இருக்கான். அப்படியே அந்த பப்ளிஷர் கொடுத்த நாவலும் பாத்துட்டு இருக்கான். அந்த பப்ளிஷர் சொல்லிருப்பார்ல, உன்ன மாதிரி சின்ன பசங்களுக்கெல்லாம் லிட்ரேச்சர் செட் ஆகாது, நாவல் வந்து எழுத ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு அதை பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். அப்புறம் அவங்க ஃபேமிலியோட டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்து திட்டிட்டு இருக்காங்க, இன்னமும் நீ ஹை ஸ்கூல் வந்து செலக்ட் பண்ணலையா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, லீவ் விட்டதுல இருந்து நீ புக்கை ஓபன் பண்ணி நான் பார்த்ததே இல்ல, உன்னோட ஃபியூச்சர் பத்தி உனக்கு கவலை இருக்கா இல்லையா, தயவு செஞ்சு அதை பத்தி யோசி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. கட் பண்ணா ஃபெஸ்டிவல்கான பிராக்டிஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. வழக்கம் போல கொட்டூர் வந்து நல்லாவே டான்ஸ் ஆடுறான். பிராக்டிஸ்ல முடிச்சுட்டு கொட்டூர் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப லைப்ரரி மேன் வந்து வருவாரு. லைப்ரரி மேன் கிட்ட வந்து கொட்டூர் வந்து கேட்பான், நாவல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. நாவல் வந்து நல்லா தான் இருக்கும், நீ ஏன் படிச்சு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. நைட் ஆயிடுச்சு. அக்கானே வந்து கொட்டோருக்கு வந்து மெசேஜ் பண்றா, என்ன பண்றேன்னு சொல்லிட்டு. கொட்டோரோ வந்து நான் ஸ்டோரி புக் படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்புறம் உன்னோட மீட் வந்து இப்பதானே வரப்போகுது, நான் வேணா வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொட்டோரோ வந்து கேட்பான். இல்ல இல்ல வேண்டாம், நீ வர வேண்டாம், எனக்கு கூச்சமா இருக்கும்னு சொல்லிட்டு அக்கானே வந்து அனுப்புவா. சரி நான் வரல, நான் இங்க இருந்தே உன்னை சேர் பண்றேன்னு சொல்லிட்டு கொட்டோரோ மெசேஜ் பண்ணுவான். ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே வந்து அனுப்புவா. டீம் மீட்டுக்கான நாள் வந்துருச்சு. அக்கானே வந்து அவ பேக்கை பேக் பண்ணிட்டு பிளஷ் எடுத்துக்கிட்டு அவ டீம் மீட்டுக்காக கிளம்புறா. அவங்க அம்மா வந்து வழி அனுப்ப வைக்கிறாங்க. நானும் உங்க அப்பாவும் உன்னை சேர் பண்றதுக்கு கண்டிப்பா வருவோம்னு சொல்லிட்டு. சின்னாட்சும் அக்கானேவும் டீம் மீட் நடக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. நம்மளோட பெஸ்ட் இன்னைக்கு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப கொட்டரவு காமிக்கிறாங்க. அக்கானே டீம் மீட் நடக்கிற அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கா. என்னதான் அக்கானே கிட்ட வரலன்னு சொல்லியிருந்தாலும் ஓடுறத பாக்குறதுக்காக இவன் வந்து வந்திருப்பான். இவனும் புயல் போல நீ வேகமா ஓடணும்னு சொல்லிட்டு மோட்டிவேட்டடா மெசேஜ் அனுப்புறான். அப்புறம்
அக்கானே அவளோட பிளஷி ஆமிக்கிட்டு ரொம்ப தன்னம்பிக்கையோட ரேஸுக்கு போவா. அக்கானேவோட டர்னும் வருது. அக்கானேவோட அப்பாவும் அம்மாவும் அவளுக்கு சேர் பண்ணிட்டு இருக்காங்க. கொட்டருவும் கிட்ட வந்து பாக்குறான். எல்லாரை விட அக்கானே வந்து ரொம்ப வேகமா போயிட்டு வின் பண்றா. அவளோட பர்சனல் ரெக்கார்டையும் பீட் பண்றா. கொட்டோரோ வந்து வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு போவா. அப்ப அக்கானே வந்து எல்லாரும் பாராட்டிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து கொட்டோரோ சிரிச்சிட்டு போவான். கொட்டோரோ போறத சின்னாட்சோ மட்டும் பாப்பா. பார்த்துட்டு சோகமாவா. இப்ப அக்கானேவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அக்கானே வந்து அவ சாப்பாடை ஓபன் பண்றா. பார்த்தா அவங்க அம்மா வந்து ஸ்பெஷல் லஞ்ச் வந்து கொடுத்து அமைச்சிருப்பாங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா 3 வருஷம் நீ ரொம்பவே நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டேன்னு சொல்லிட்டு அதை பார்த்து அக்கானே எமோஷன் ஆவறா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு அக்கானே சொல்றா. சின்னாட்சோ வந்து சொல்லுவா, நம்ம 3 பேரும் ஒன்னா சாப்பிடுற கடைசி லஞ்ச் இதுதான். நம்ம எவ்வளவு ஒன்னா ஓடி இருப்போம், ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்போம், ஜாலியா பிராக்டிஸ் பண்ணிருப்போம்னு சொல்லிட்டு சொல்றா. அதை கேட்ட உடனே அக்கானே வந்து அழ ஸ்டார்ட் பண்ணிடுறா. அக்கானே வந்து சொல்லுவா, நீங்க 2 பேரும் இல்லைன்னா நான் சர்வை பண்ணிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சின்னாட்சோவும் அதே தான் சொல்லுவா. அதுக்கப்புறம் 3 பேரும் அழ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் லஞ்ச் எடுக்கிறதுக்காக ஈரா வந்து வரா. இவங்க 3 பேரும் அழுவுறத வந்து பாக்குறா. அதுக்கப்புறம் உங்க மூக்கெல்லாம் ரெட்டா இருக்குன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி சிரிப்பான். அப்புறம் 3 பேரும் ஒருத்தர் அவங்களோட மூக்க பாத்துக்கிட்டு ஆமா மூக்கு ரெட்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு சிரிப்பாங்க. அக்கானே வந்து அவ வின் பண்ண ஸ்கோரை வந்து போட்டோ எடுத்து கொட்டோருக்கு அனுப்புறா. என்னோட பர்சனல் ரெக்கார்டையும் நான் பீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றா. கொட்டோரு வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருக்கான். அவன் வந்து மெசேஜ் பண்றா, சூப்பர் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே தெரியாத மாதிரியே மெசேஜ் பண்றான். அதுக்கப்புறம் அக்கானேவும் ஈராவும் பேசிட்டு இருக்காங்க. இதான் நம்மளோட லாஸ்ட் டே ஒன்னா ஓடுறதுலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஈரா வந்து கேட்பா, நீ எந்த ஸ்கூல் வந்து சேர போற? கண்டிப்பா நீ ட்ராக் டீம்ல ஜாயின் பண்ணுவேன் அந்த ஸ்கூலுக்கு போறான்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நான் ஜாயின் பண்ணுவேன், எனக்கு ரன்னிங்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அக்கானே சொல்லுவா. அப்படின்னா ஒரு நல்ல ஹைஸ்கூலா சேருன்னு சொல்லிட்டு இங்க இருக்க ஹைஸ்கூல் பேர்லாம் சொல்லுவா. அந்த ஸ்கூல்ல என்னால ஜாயின் பண்ண முடியாது, எங்க அப்பாக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அக்கானே சொல்றா. என்ன சொன்னா அக்கானே? அப்படின்னா நீ வேற ஊருக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஈரா ஷாக்ல கேக்குறான். டே ஷாக்க குறடா, நான் இதை பத்தி யார்கிட்டயும் சொல்ல, நீயும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே சொல்லுவா. அப்படின்னா அந்த ஊர்ல கோமைன்னு ஒரு ஸ்கூல் இருக்கா, அது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஈரா சொல்லுவா. அந்த ஸ்கூல் பத்தி தான் எங்க அம்மாவும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அக்கானே சொல்லுவா. ஈராக்கு அக்கானே வேற ஊர் போறான்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எல்லாரும் ட்ரெயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரா வந்து கேட்பா, நம்ம ட்ராக் டீம்ல இருக்க எல்லாரும் ஃபெஸ்டிவலுக்கு ஒண்ணா போலாமான்னு சொல்லிட்டு. நல்ல ஐடியாவா இருக்கே, கண்டிப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சின்னாட்சோ வந்து அக்கானே கிட்ட கேட்பா, அப்ப கொட்டோரோ அப்படின்னு. கொட்டோரோ வந்து ஃபெஸ்டிவல்ல டான்ஸ் ஆறான்னு சொல்லிட்டு அக்கானே வந்து சொல்லுவா. ட்ரெயின் வந்துருச்சு, எல்லாரும் இப்ப ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. சின்னாட்சோ வந்து ஈரா கிட்ட கேக்குறா, நீ எதுக்கு திடீர்னு எல்லாரையும் இன்வைட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. ட்ராக் டீமோட கேப்டனா நான் இன்வைட் பண்ணேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈரா வந்து சொல்லுவா. நீ இன்னமும் உன்னோட லவ் விட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சின்னாட்சோ வந்து கேட்பா. உண்மை என்னன்னா இன்னும் நான் அதுக்கான முயற்சியே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஈரா வந்து சொல்லுவா. ரொம்ப நல்லாவே புரியுது, நம்ம மனசுல இருக்க ஃபீலிங்ஸை சேஞ்ச் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு சின்னாட்சோ சொல்றா. இப்ப கொட்டரவை காமிக்கிறாங்க. அவர் ரூம்ல உட்காந்துட்டு இருப்பான். அப்ப அவங்க அப்பா வந்து உள்ள வரவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு உள்ள வராரு. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு கொட்டர பக்கத்துல உட்காந்து பேசுறாரு. நீ நல்ல ஸ்கூல் பெரிய ஸ்கூலா போகணும்லாம் அவசியம் இல்ல, உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வந்து இதை பத்தி நீ ரொம்ப யோசிச்சு டென்ஷன் ஆகாத, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இந்த பக்கம் அக்கனைவ தான் காட்டுறாங்க. அவ வீட்டுக்கு வந்துட்டா கோமையா ஸ்கூல் பத்தி தான் கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கா. அப்ப கொட்டோர கிட்ட இருந்து மெசேஜ் வருது. என்னன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிருப்பானா, இன்னைக்கு ட்ராக்மெண்ட் நடந்ததுல அதுக்கு நானும் வந்து சாரி உன்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருப்பான். அந்த மெசேஜை பார்த்துட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே வந்து கத்துவா. ஏன்டி இப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு அக்கானேவோட அக்கா வந்து கேட்பாங்க. அப்புறம் அக்கானே வந்து கொட்டோருக்கு மெசேஜ் பண்ணுவா, என்னால நம்பவே முடியல நீ வந்தன்னு சொல்லிட்டு. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், எங்க அப்பாவை சீபாக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அக்கானே மெசேஜ் பண்ணுவா. அந்த மெசேஜை பார்த்து கொட்டோரு ஷாக் ஆவறான். கட் பண்ண கொட்டோரு வந்து ஃபெஸ்டிவல்கான பிராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்கான். பண்ணிட்டு இருக்கும் போதே அக்கானே வச்சால அந்த மெசேஜை பத்தி யோசிக்கிறான். அந்த மெசேஜை பார்த்த உடனே கொட்டோரு வந்து அக்கானிக்கு கால் பண்ணி இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். அக்கானியும் ஆமா அது உண்மைதான், அங்க பக்கத்துல இருக்கிற கோமை ஹைஸ்கூல்ல தான் நான் ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சொல்லுவா. அதுக்கப்புறம் கொட்டோரு வந்து அவன் படிக்கிற டியூஷனுக்கு போயிட்டு கோமை ஹைஸ்கூல் பத்தின புக் வந்து வாங்கி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். இது எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது யோசிச்சு பாக்குறான். இப்ப அக்கானியோட அம்மா வந்து அவங்க டீச்சர் பார்க்க தான் வந்திருக்காங்க. கோமை ஹைஸ்கூல்ல சேரணும்னா ரெக்கமெண்டேஷன் தேவை, அதுக்காக தான் வந்திருப்பாங்க. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல, உங்க பொண்ணு வந்து ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, நிச்சயமா அந்த ஸ்கூல்ல வந்து அப்ளிகேஷன் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மேம் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அக்கானே வந்து கொட்டோரோ படிக்கிற அதர் டியூஷனுக்கு வந்து அப்ளிகேஷன் வாங்குறா. கொட்டோரோவை பாக்குறா. ஆனா கொட்டோருக்கு வந்து தெரியாது அக்கானே வந்து இங்க ஜாயின் பண்றான்னு சொல்லிட்டு. அப்புறம் கொட்டோரோவும் அக்கானேவும் ஒரு இடத்துல நின்னு பேசிட்டு இருக்காங்க. உன் மெசேஜை பார்த்து எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொட்டோரு சொல்லுவா. அம்மா இதை பத்தி உன்கிட்ட நான் நேர்ல பேசணும்னு நினைச்சேன். என்ன விஷயம்னா இன்னைக்கு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் நடந்துச்சு, நான் வந்து கோமை ஸ்கூலுக்கு அப்ளை பண்ற ரெக்கமெண்டேஷனோட என்ன மன்னிச்சிரு கொட்டோரு அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே சொல்லுவா. நீ எதுக்கு சாரி கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு கொட்டோரு கேட்பா. என்னாலதான் இப்படி பிரிய வேண்டியதா இருக்கு நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே வந்து சொல்லுவா. பிரிய வேண்டியதா, எவ்வளவு தூரமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொட்டோரு வந்து சொல்லுவான். பேசாம நானும் உன்னோட ஸ்கூலுக்கே வந்துருவா, என்னோட கிரேட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டோரு சொல்லுவான். அதை கேட்ட அக்கானுக்கு ரொம்பவே சந்தோஷமா
சந்தோஷமா இருக்கும். உன்னோட டியூஷன்ல நானும் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வாரம் தானே ஃபெஸ்டிவல் நீ டான்ஸ் ஆட போறல்ல, அத பார்க்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கானி சொல்லுவா. ஃபெஸ்டிவல்க்கான நாளும் வந்துருச்சு. ட்ரெடிஷனலா என்னென்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு தேர வந்து இழுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. கொட்டோரோ வந்து தேர் மேல சிங்கம் மாதிரி வேஷம் போட்டுட்டு டான்ஸ் ஆடுறான். இந்த பக்கம் அக்கானி ஏற்கனவே பிளான் போட்ட மாதிரி ட்ராக் கிளப்ல இருக்கவங்க கூட தான் வந்திருப்பா. எல்லாரும் ஃபெஸ்டிவலுக்கு வந்துட்டு கேம்ஸ் விளையாடுறாங்க, நிறைய சாப்பிடுறாங்க, அப்புறம் ஸ்கேரி ஹவுஸ் எல்லாம் போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. தேர் ஊர்வலம் வந்து நடந்துட்டு இருக்கு. அக்கானியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் பாத்துட்டு இருக்காங்க. அத கொட்டோரோ அந்த தேர் மேல ரொம்ப நல்லாவே டான்ஸ் ஆடுறா. அதை பார்க்கவே ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. அக்கானே அவன் இவ்வளவு நல்லா ஆடுறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறா. அங்க ஆடுறது கொட்டோரோவா அப்படின்னு சொல்லிட்டு சின்னாச்சு கேக்குறான். அவன் ரொம்பவே நல்லா ஆடுறான்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பொண்ணு வந்து சொல்லுவா. இப்ப நைட் ஆயிடுச்சு. அந்த தேர் இழுத்தவங்களும் அங்க பார்ட்டிசிபேட் பண்ணவங்களும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. லைப்ரரி மேனும் கொட்டோரோ வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்பவே வேத்து கொட்டதே அப்படின்னு சொல்லிட்டு கொட்டோரோ வந்து புலம்பிட்டு இருப்பான். லைப்ரரி மேன் வந்து சொல்லுவாரு, நீ லைட் நாவல் பத்தி கேட்டல, அது கண்டிப்பா நீ எழுத ட்ரை பண்ணு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்புறம் அந்த பெரியவர் வந்து கொஞ்ச நேரம் உங்களுக்கு பிரேக் தரேன், எங்கேயாச்சும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அதுக்கப்புறம் கொட்டோரோ வந்து அக்கானிக்கு வந்து மெசேஜ் பண்ணுவா. எனக்கு கொஞ்ச நேரம் பிரேக் குடுத்துருக்காங்க. நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அக்கானி வந்து மெசேஜ் பண்ணுவா. நான் ட்ராக் கிளப் மெம்பர்ஸ் கூட இருக்கேன் அப்படின்னு. சரி நான் வர வரையும் வெயிட் பண்ணுன்னு கொட்டோரோ மெசேஜ் பண்றான். அப்புறம் இந்த குரூப்ல இருக்கவங்க வந்து ஸ்டோன் பேப்பர் சிசர் கேம் வந்து விளையாடுறாங்க. யார் அவுட் ஆகுறாங்களோ அவங்க தான் குப்பியை எடுத்துட்டு போய் போடணும். அக்கானேவும் ஈராவும் தான் அவுட் ஆகுறாங்க. அவங்க 2 பேரும் தான் குப்பியை போட போறாங்க. அவங்களுக்கு எதிரில 2 பொண்ணுங்க வந்து இமோக்காய்ன்ற ஸ்வீட்டை வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே அக்கானிக்கு எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இப்பதானே சாப்பிட்ட, அதுக்குள்ள உனக்கு பசிக்குதான்னு சொல்லிட்டு ஈரா வந்து கிண்டல் பண்ணுவா. பூதம் கலாய்ச்சதுன்னு சொல்லிட்டு அக்கானி வந்து போவா. ஈரா வந்து வெயிட் பண்ண, அந்த ஸ்வீட்டை நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூட்டு போவான். ஈரா வந்து அக்கானிக்கு அந்த ஸ்வீட்டை வாங்கி தரா. அதுக்கப்புறம் சொல்றா, நீ சீபாக போயிட்டா இந்த ஸ்வீட்டை சாப்பிட முடியாது உன்னால அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு இப்ப அதை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கானி சோகமாவா. அக்கானி உண்மையா சொல்லணும்னா, நீ ஈபாக்கு போறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. உன்னை எனக்கு எப்பத்துல இருந்தோ பிடிக்கும். உன் மேல எனக்கு கிரஷ் இருக்கு. நீ ரன்னிங்ல வின் பண்ணணும்ன்றதுக்காக போடுற முயற்சி எல்லாம் பார்க்க எனக்கு ரொம்பவே இன்ஸ்பிரேஷனா இருக்கும். இவங்க பேசுறது எல்லாத்தையும் கொட்டுற வந்து ஓரமா நின்னு பார்த்துட்டு தான் இருப்பான். இல்ல ஈரா, சாரி என்ன மன்னிச்சிரு, நான் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே சொல்லுவா. எதுக்கு நீ எதனால கொட்டுறவு சூஸ் பண்ண? நான் உன்னை எப்பத்துல வந்து லவ் பண்றேன், நான் தான் ஃபர்ஸ்ட் உன்னை லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஈரா வந்து சொல்லுவா. ஆனா ஈரா, நான் உன்னை எப்பவுமே என்னோட ஃப்ரெண்டா மட்டும் தான் பார்த்தேன், நீ எப்பவுமே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே சொல்லுவா. அக்கானிக்கு வந்து கொட்டூரு கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கும், நான் இந்த இடத்துல வெயிட் பண்றேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா இங்க நின்னு கொட்டூரை பார்த்துட்டு இருந்தால, அவன் வந்து இப்ப இல்ல. அக்கானி அந்த மெசேஜ் பார்த்த உடனே ரொம்பவே வேகமா கொட்டூரு கிட்ட ஓடி போறா. வந்த உடனேவே அக்கானி வந்து சொல்லுவா, நீ ரொம்பவே நல்லா டான்ஸ் ஆடின அப்படின்னு. ஆனா அதுக்கு எதுவுமே சொல்லாம கொட்டூரு வந்து அமைதியா இருப்பான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு அக்கானி வந்து கேட்பா. நீ ஈரா கூட தனியா இருந்தே அப்படின்னு சொல்லிட்டு கொட்டூரு வந்து கேட்பான். ஆமா நான் தனியா தான் இருந்தேன். எதுக்காகனா ஸ்டோன் பேப்பர் சிசர் போட்டு அதுல நாங்க 2 பேரும் தோத்து போயிட்டோம், அதனால தான் நாங்க குப்பை போடுறதுக்கு ஒன்னா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அது கேட்ட கொட்டூரு எதுவுமே சொல்லாம அமைதியா போவான். அக்கனியும் பின்னாடியே போவா. அப்புறம் ஒரு ஸ்வீட் கடை வரும். அதை வந்து பார்த்துட்டு இதை சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொட்டரை வந்து கேட்பான். எனக்கு ஆல்ரெடி வயிறு ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அக்கானே வந்து சொல்லுவா. அதுக்கப்புறம் கொட்டோரை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பான். கொட்டோருக்கும் தெரிஞ்சவங்களாம் வந்து, டே கொட்டோரை யாராவது உங்க கேர்ள் ஃப்ரெண்டா, இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டியா? சரி உங்க அப்பா கிட்ட அதை பத்தி சொல்ல மாட்டோம், பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க போன அப்புறம் வந்து அக்கானே வந்து கொட்டோரு கிட்ட கேட்பா, எதுக்கு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கே இன்னைக்கு அப்படின்னு. அதுக்கு எதுவுமே சொல்லாம கொட்டரை வந்து அமைதியா இருப்பா. என்னாச்சு, என் மேல கோவமா இருக்கே, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்கானி கேட்டுட்டே இருப்பா. இல்ல நான் கோவமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருப்பான் கொட்டோரோ. இல்ல நீ கோவமா தான் இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்கானி கேக்குறா. அது என்ன விஷயம்னா, நீயும் ஈராவும் சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். கொட்டோரோ, நான் சொல்றது கேளு, அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாதான், ஆனா நான் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கானி சொல்லுவா. கொட்டோரோ வந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. அதை கேட்ட உடனே பொசசிவ்ல அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சிருவான். சாப்பிடும் போது தொண்டை வந்து அடிச்சுக்கோ, இரு நான் தண்ணி தரேன்னு சொல்லிட்டு அக்கானி வந்து போவா. இல்ல எனக்கு தண்ணிலாம் வேணாம், எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொட்டோரோ வந்து போயிடுவான். கொட்டோரோ வந்து நடந்து போகும்போது பின்னாடி வந்து அக்கானி இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறான். அவனுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இந்த மாதிரி அவன் நடந்துக்கிறது. ஆனா அக்கானியாவால இவன் இப்படி பண்றதை ஏத்துக்கவே முடியல. அவ தனியா போயிட்டு அழ ஸ்டார்ட் பண்ணிடுறா. வீட்டுக்கு போகும்போது அழுதுட்டே போறா. 2 பேருமே வீட்டுக்கு போயிட்டு மெசேஜ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நைட் ஃபுல்லா தூங்காமலே இருக்காங்க. அடுத்த நாள் கொட்டோரோ வந்து ஸ்கூலுக்கு வரா. அக்கானிய வந்து அவனை பார்க்கவே இல்லை. அதனால கொட்டோரோ வந்து கஷ்டப்படுறான். கட் பண்ணா கொட்டோரோ வந்து லைப்ரரியில உட்காந்துட்டு கோமி ஹைஸ்கூல் பத்தி படிச்சிட்டு இருக்கான். அப்படியே அக்கானே கொடுத்த பொம்மை வச்சு விளையாடிட்டு சந்தோஷப்படுறான். இப்ப டியூஷன்ல காமிக்கிறாங்க. டியூஷன்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அக்கானியும் வந்து டியூஷன் தானே வந்திருப்பா. அக்கானே வந்து டியூஷன்ல இருந்து வெளியே வரும்போது அங்க கோமை ஸ்கூல் பத்தி புக் இருக்கிறத நோட் பண்ணுவா. இந்த புக்கு யாரோடதுன்னு சொல்லிட்டு அந்த ஆபீஸ்ல இருக்க மேம் கிட்ட வந்து கேட்பா. அதுவா, இந்த டியூஷன்ல படிக்கிற ஒருத்தன் தான் வாங்கிட்டு வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே அக்கானி வந்து கொட்டூரு கிட்ட ஓடி போயிட்டு, இந்த புக்கை நீ தான் வாங்கி வைக்க சொன்னியான்னு சொல்லிட்டு அக்கானி வந்து கேட்பா. ஆமா நான் தான் வாங்கி வைக்க சொன்னேன், நீ போற அதே ஸ்கூல் தான் நானும் போறேன். இதை பத்தி எங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். எங்க அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க தான், இருந்தாலும் நான் உங்களை சமாதானப்படுத்திடுவேன்னு சொல்லிட்டு கொட்டூரோ வந்து சொல்றான். அது கேட்ட உடனே அக்கானி அழுதுகிட்டே கொட்டூரவை வந்து கட்டிப்பிடிப்பா. என்ன மன்னிச்சிரு கொட்டூரோ
அப்படின்னு சொல்லிட்டு அக்கானி வந்து சொல்லுவா. என்னையும் மன்னிச்சிரு, நான் கோவப்பட்டிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கொட்டூரு சொல்லுவான். நீ என் மேல கோவமா இருந்தன்னு நினைச்சேன், உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு நினைச்சேன்னு சொல்லிட்டு அக்கானி வந்து சொல்லுவா. நீ எப்படி அந்த மாதிரி நினைப்ப, என்னால உன்னை வெறுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு கொட்டூரு வந்து சொல்லுவா. டக்குன்னு அக்கானி வந்து கொட்டூரை வந்து கிஸ் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் 2 பேரும் வெக்கத்துல ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் நடுவுல இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் முடிஞ்சிருச்சு. இப்ப கொட்டூரோவால அக்கானி போற அதே ஸ்கூல்ல ஜாயின் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.